அதை விட்டுட்டு அமைச்சர் பதில் சொல்வார்னா, அதானி அவர்கள் உங்கள் இல்லத்தில் சந்திப்பதற்கு அமைச்சர் எதுக்கு பதில் சொல்லணும்? உங்களை நீங்க சொல்ல வேண்டியதானே. அதானி விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பதில் சொல்ல வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். அறிக்கை விடுவது எங்களுடைய கடமை, எங்கள் உரிமை, எங்களுடைய கடமை. ஏன் அறிக்கை விடுறோம்? தமிழ்நாடு மக்கள் நலம் பெற வேண்டும், தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்ற காரணத்தால் தான் அறிக்கை விடுகின்றோம். அது நல்ல யோசனைகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்க என்ன கேட்டோம்? ஏன் அதானி வந்தார், உங்களை சந்திச்சாரு? அது அதிகாரபூர்வமான சந்திப்பா இல்ல தனிப்பட்ட சந்திப்பா? அதுல ஏன் வீட்டிலேயே அந்த சந்திப்பு நடந்தது? அமெரிக்காவில் தமிழ்நாடு மானம் கப்பலேறி போயிட்டு இருக்கு. அமெரிக்கா நீதிமன்றத்தில் அதானி குழுமம் இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக 5 மாநிலங்களில் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, ஒரிசா, சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், இந்த 5 மாநிலங்களில் உள்ள அதிகாரிகள், அரசியல்வாதிகளுக்கு கையூட்டு, அதாவது 2250 கோடி ரூபாய் கையூட்டு கொடுத்ததாக அமெரிக்கா நீதிமன்றத்திலே ஒரு குற்றச்சாட்டு. அப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சருடைய கடமை. அதை விட்டுட்டு அமைச்சர் பதில் சொல்வார்னா, அதானி அவர்கள் உங்கள் இல்லத்தில் சந்திப்பதற்கு அமைச்சர் எதுக்கு பதில் சொல்லணும்? உங்களை நீங்க சொல்ல வேண்டியதானே. இது ஒரு சாதாரண ஒரு கேள்வி. உங்கள் மடியில கனம் இல்லைன்னா நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம்? உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அமெரிக்காவில், அதுவும் அங்க அமெரிக்காவில் அங்க FBI எல்லாம் விசாரணை பண்ணிட்டு தான் அதை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு தமிழ்நாடு பேர் அடிபட்டு இருக்கு. அதுக்கு ஐயா என்ன கேட்டிருக்காரு? விசாரணை நடத்துங்கன்னு சொல்றாரு. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பேர் அங்கே அடிபடுது, கையூட்டு வாங்கி இருக்கிறாங்கன்னு. அதுக்கு விசாரணை வைங்க. நீங்க நேர்மையா நியாயமா இருந்தீங்கன்னா நீங்க விசாரணை வை. யார் அதுல கையூட்டு வாங்கியிருக்காரு, யார் வாங்கி பண்ணிருக்கான்னு செய்யுங்க. உண்மை வெளியில வரணும். இது உங்களுடைய கடமை. அது அதை விட்டுட்டு அவருக்கு வேலை இல்லைன்னா என்ன பதில்? அது ஒரு முதலமைச்சர் கிட்ட இவ்வளவு ஒரு பதில் யாருமே எதிர்பார்க்கல. நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. இன்னைக்கு ஐயா இல்லைன்னா, இன்னைக்கு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் 6 இடஒதுக்கீடு வந்திருக்காது. ஐயா இல்லைன்னா இன்னைக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.